கரும்புக்குரிய விலையை நிர்ணயித்து இடைத்தரகர் இல்லாமல் தமிழ்நாடு அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை அருகே உள்ள செல்லுக்குடி, சிறுஞ்சுனை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 20 ஏக்கர் அளவிற்கு இந்த ஆண்டு பொங்கல் கரும்பை விவசாயிகள் விளைவித்திருக்கிறார்கள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு கரும்புடன் கூடிய பொங்கல் தொகுப்பை அறிவித்துள்ள நிலையில் அப்பகுதியில் கரும்பை வெட்ட ஆயத்த பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இடைத்தரகர் இல்லாமல் கரும்புக்கு உரிய விலையை நிர்ணயித்து முன்கூட்டியே முறையாக கரும்புகளை அரசே நேரடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். விதை கரும்பு ரொம்ப தூரம் வாங்கி போடுறதுனால ரொம்ப ஒரு விதை கரும்பே 40 ரூபா 50 ரூபா ஒரு கரும்பு. அது மாதிரி வாங்கி ஒரு 2 அடியோ 3 அடியோ போடுறது எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், நம்மளுக்கு காசு வெட்டுமாண்டு விவசாயிகள் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கிணற்று பாசனத்தையும் அவ்வப்போது பெய்த மழையையும் பயன்படுத்தி கரும்பு சாகுபடியில் ஈடுபட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கரும்புகளை அரசு நேரடியாக கொள்முதல் செய்தால் மட்டுமே உரிய லாபம் கிடைக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.